வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்னைக்கு நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானின் பயிற்சியின் மூலமாகவும் குரு அருள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் இந்த குரு பகவானின் பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய உழைப்பாளிகள். உழைக்கிறத விட வேறு எதையுமே மனசில் வச்சுக்கவே வேண்டாங்க. நான் உழைப்பை மட்டும் போட போகிறேன், எனக்கு வருமானம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். அதே சமயத்தில் உங்கள் ராசி அதிபதி யார்? குரு. அந்த குருவாகப்பட்ட அந்த குணாதிசயங்களை கொண்ட நபர்கள்னா இந்த தனுசு ராசி நண்பர்கள் தான். இந்த தனுசு ராசி நண்பர்கள் இந்த குருவோடைய பயிற்சியின் மூலமாக ஏற்கனவே உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகிறார்? மறைவிடத்தில் ஒழிஞ்சு இருக்க போகிறார் குரு. உங்களுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ண முடியாது. அதனால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? குருவை இப்போ திட்டக்கூடாது. எனக்கு குரு இப்போ எனக்கு கஷ்டத்தை கொடுக்க போகிறாரு, பிரச்சனையை கொடுக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் திட்டக்கூடாது. அவர் உங்களுக்கு முழுவதுமாக உறுதுணையாக இருக்க போகிறார். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி இல்லையா, அவருடைய சொந்த வீடு. அந்த சொந்த வீட்டு நண்பர்களையே கைவிட்டுருவாரா? விடமாட்டார். அதனால முழுவதுமாக உங்களுடைய திறமையை வெளியில் கொண்டு வர போகிறார். இது நாள் வரைக்கும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியில் காட்டாமல் இருந்திருக்கிறீங்க. அந்த திறமையை வெளியில் காட்டாமல் இருந்ததுனால உங்களுக்கு நேரடியாகவே குரு சப்போர்ட் பண்ணார். இருந்தாலும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில். ஏண்டா வாழுறோம், நம்மளால் ஒரு உதவி கூட யாருக்கும் பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் நிறைய தான தர்மங்கள் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனாலும் அதை செய்ய முடியாமல் தவிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கே வருமானம் பத்தலை. அந்த வருமானத்தின் மூலமாக நிறைய செய்யணும். எனக்கு இவ்வளோ வருமானம் வந்துச்சுன்னா நான் அதில் இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு இதை மீறி தான தர்மத்துக்கு பண்ணுவேன்ல, ஆனாலும் எனக்கு அதுக்கு தெய்வம் வழிவிட மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த குரு பகவான் அதற்குண்டான ஆசைகளை எல்லாத்தையுமே இப்போ வழங்க போகிறாரு. இப்போ மறைமுக ஸ்தானத்தில் இருந்து என்ன செய்ய போகிறாரு? உங்களுக்கு முழுவதுமாக ஆசையை கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு வேற ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அவர் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அவர் எப்படி சப்போர்ட் பண்ண போகிறாரு? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சப்போர்ட் பண்ண போகிறாரு. என்ன மேடம், ஏற்கனவே நான் குடும்பம் வேண்டாம், குழந்தை வேண்டாம், எதுவுமே வேண்டாம், அந்த பணம் காசுனால தான் நான் இவ்வளோ அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், நான் இன்னைக்கு தனிமரமாக நான் நின்றுட்டுருக்கிறேன்னா அதற்கு காரணமே அந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். திரும்ப எனக்கு அந்த குடும்ப உறுப்பினர்கள் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி தானே கேட்குறீங்க? அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் செய்த தவறை நீங்கள் மன்னிக்க கூடியவர்கள். யார் என்ன செய்தாலும் சரி, அவர்கள் நீங்கள் செய்த தவறை நீங்கள் மன்னிக்க போகிறீங்க. அதனால அவர்கள் உங்களுக்கு நீங்கள் உதவி செய்தாலும் நீங்கள் அதை ஏற்று நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது ஒரு பக்கபலமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா முழுவதுமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு கணவர் மூலமாகவும், இல்லை ஒரு மனைவி மூலமாகவும், பெற்றோர்கள் மூலமாகவும், இல்லை நீங்கள் குழந்தைய படித்து ஒரு வெளிநாட்டுக்கு படிப்புக்காக அனுப்பியிருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்க போகுது. உங்கள் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கின்ற நேரம். அந்த வேலை கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைய போகுது. நான் கடன் வாங்கி
என்னுடைய குழந்தை அதை அடைக்கணுமா, இதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கே, நான் என்னுடைய குழந்தைக்கு இவ்வளோ பெரிய பாரத்தை கொடுத்துட்டேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம். மனசில் ஒரு தேவையில்லாத ஒரு எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் தூக்கி எறிஞ்சிருங்க. அந்த எதிர்மறை எண்ணங்கள் மூலமாக தான் நீங்கள் இன்னும் வளராமலே இருக்கிறீங்க. யாரை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பயமான ஒரு சிந்தனையோடைய அணுகிறீங்க. நீங்கள் தைரியமாக துணிந்து நில்லுங்க. உங்களுடைய குழந்தை உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குறானா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு அனுப்புவதன் மூலமாக உங்களுடைய கடன்லாம் அடைய போகுது. உங்களுடைய கடன் அடைவதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்க போகுதுங்க. இந்த தனுசு ராசி நண்பர்கள் கடந்த அந்த 7.5 சனியின் மூலமாக ஒரு 3 வருட காலத்திற்கு வேலை இல்லாமல் நான் என்னுடைய பெற்றோருடைய ஒத்துழைப்பில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த குரு பகவான் மறைமுகமாக ஆசீர்வாதம் எப்படி வழங்க போறார்? உங்களுக்கு வெளியூர்ல வேலையை கொடுக்க போறாரு, உங்களுக்கு வெளிநாட்டுல வேலையை கொடுக்க போறாரு. அந்த வெளிநாட்டுல சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். நீங்க இப்போ வெளிநாட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இது நாள் வரைக்கும் ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்புன்னு நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனாலும் இப்போ உங்களுக்கு ஒரு வெளிநாடு சென்று வேலை கிடைக்க போகுதுன்ற ஒரு சந்தோஷம் இருக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மலர்ச்சி கிடைக்க போகுது. அப்பா எனக்கு 3 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது, இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை எதிர்பார்த்து தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அது எல்லாமே முழுவதுமா நடக்கக்கூடிய நேரமாக தான் இருக்க போகுது. அந்த குரு பகவான் உங்க பக்கத்திலேயே எப்போதும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல நீங்க வழிபாடு செஞ்ச அந்த சிவபெருமானோட ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த குரு பகவான் உங்களுக்கு முழுவதுமா ஒரு பக்கதுணையாக இருக்க போறாருன்னு தான் சொல்லணும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே பிரச்சனை தேவையில்லாத தகாத உறவுகள் மூலமாக நிறைய உங்களுக்கு குடும்பத்துல ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே மாறக்கூடிய நேரம். ஏன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்போ உங்களுக்கு அந்த குடும்ப உறவுல பார்த்தீங்கன்னா அந்த விரிசல் ஓய்ந்து உங்களுக்கு ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு உங்களுக்கு ஒரு காலமாக தான் இருக்க போது. அந்த குரு பகவான் ஆசையோடு நீங்க அடுத்த வாழ்க்கையை தொடர்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 100% ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி இருப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. 12ஆம் வீட்டை பார்க்கும்போது குரு பகவான் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போறாருன்னா உங்களுக்கு சில சமயம் திடீர் யோகங்களை கொடுப்பாரு, திடீர் பதவி உயர்வை கொடுப்பாரு. அரசியல் துறையில இருக்கிற தனுசு ராசி அன்பர்களா நிறைய போராடி இருப்பீங்க. ஒரு 5 வருஷமா ஒரு 10 வருஷமா ஏன் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காக நீங்க நிறைய உழைச்சிருப்பீங்க. அந்த உழைப்பாகப்பட்டது வெளியில தெரிய வரக்கூடிய நேரம் எது? இந்த குரு பகவான் உங்களுக்கு பயிற்சி ஆகும் போதுதான். இந்த ஏப்ரல்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் ஆகஸ்டுக்கு மேல உங்களுக்கு அந்த கட்சியில ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுக்க போறாங்க. அந்த கட்சியில உங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவி கிடைக்க போகுது. ஏன் 6ஆம் இடத்திற்கு செல்கிறார் குரு பகவான், எதிரி ஸ்தானத்திற்கு செல்கிறார். உங்களை பார்த்தா எதிர்கட்சிகள் ஒரு நடுங்கி போகும் ஒரு நேரத்திற்கு நீங்க வரப்போறீங்க. உங்களை பார்த்தா ஒரு பயம் வரும் எல்லாருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். பக்கத்தில் இருக்கிறவர்களே பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தா பார்ப்பதற்கு பயப்படுவாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு ஹெல்ப் கேட்டீங்க இல்லையா, அவர் செய்ய முடியாமல் உனக்கு எதுக்கு நான் ஹெல்ப் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களையே நிராகரிச்சிருப்பாரு. அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிருப்பீங்க. அந்த தன்னம்பிக்கையின் மூலமாக இன்னைக்கு நிறைய வளர்ச்சியை சந்திக்க போறீங்க. அப்போ இன்னைக்கு அவர் என்ன நினைக்க போறாரு? ஐயோ நம்ம கிட்ட அவர் ஹெல்ப்பே கேட்கல, ஆனாலும் இன்னைக்கு
இப்படி அவன் ஒரு நல்ல உயர்ந்த இடத்திற்கு வந்துட்டானே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு குரு பகவான் மறைமுகமாக ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த குரு பயிற்சி அவங்களுடைய தசா புத்தி உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுதுன்றத நீங்கள் ஜாதகத்து மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கேட்கணும், எனக்கு இந்த யோகம் இருக்குதா, எனக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.